தொடுவானம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் பிரியமுடன் பிரியா விருதுநகர்லேருந்து பேசுகிறேன். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த தமிழ் புத்தாண்டுக்கு உங்கள் எல்லாரையும் இந்த தொடுவானம் மூலமாக சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. தொடுவானம் அப்படிங்கிறதே ரொம்ப அழகான ஒரு தமிழ் சொல் இல்லையா? ஒரு வானத்தை நம்மளால் தொட முடியுமானா தொடுறதுக்கு வாய்ப்பே இல்லை. வானம் நம்ம எவ்வளோ தூரம் உயர்ந்து போகிறோமோ அதையும் தாண்டி அது போய்கிட்டே இருக்கும். அப்புறம் எப்படி அந்த வானத்தை போய் தொட முடியும் அப்படின்னா, நம்மளுடைய ஞானத்தால் அந்த வானத்தை நம்மளால் எட்டி பிடிக்க முடியும். அதுதான் தொடுவானம். எட்ட முடியாத இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பொருளை கூட நம்மளால் எட்டி பிடிக்க முடியுது அப்படின்னா நமக்கு மிகப்பெரிய ஞானம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அந்த ஞானத்தை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சேனல் தான் தொடுவானம். அந்த தொடுவானம் மூலமாக தான் நான் உங்கள் எல்லாரோடையும் இணைந்திருக்கேன் அப்படின்னு நினைக்கிறதே ரொம்ப சந்தோஷமான விஷயம். இந்த தொடுவானம் மூலமாக நாம் எதை படிக்க போகிறோம், எதிலிருந்து நம்ம ஞானத்தை தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா கொன்றை வேந்தன் அப்படிங்கிற செய்யுள் நாம் சின்ன வயசுலேயே படிச்சிருக்கோம். கொன்றை வேந்தனை இயற்றியவர் ஔவையார். நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஔவையார் மிகச்சிறந்த ஒரு பெண்பால் புலவர். ஔவையாரை எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்களுடைய கதை, வரலாறு, அவங்க வந்த விதம், அவங்களுடைய தோற்றம் எல்லாமே ஒரு சாதாரண பெண்மணியை விடவும் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். எல்லாரையும் கவரக்கூடிய வகையில் இருக்கும். ஒரு பெண்ணால் எதையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தூண்டுகோலாக அவங்களுடைய வரலாறு இருக்கும். எல்லாருக்கும் பிடித்த அந்த ஔவையார் இயற்றிய கொன்றை வேந்தன் தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். கொன்றை வேந்தன் அப்படின்னா கொன்றை மலர்களை அணிந்திருக்கக்கூடிய தலைவன், அரசன், அதான் அதற்கான பொருள். கொன்றை அப்படிங்கிற பூ, அதில் இருக்கக்கூடிய பூக்கள் பார்த்தோம்னா திராட்சை கொத்து மாதிரி தங்க நிறத்தில், அந்த வெயிலில் அந்த மஞ்சள் நிறம் பார்க்குறதுக்கு தங்கம் போல ஜொலிக்கும். அதுதான் கொன்றை மலர். அந்த கொன்றை மலர் அப்படிங்கிறத நிலவோட ஒப்பிட்டு சொல்லுவாங்க. நிலவை எப்படி சிவபெருமான் தலையில் சூடி இருக்காரோ அதே மாதிரி தான் இந்த கொன்றை மலர்களையும் அவர் தலையில் சூடியிருப்பார். கொன்றை மலர்களை சூடக்கூடியவன் அப்படின்னாலே சிவபெருமானை தான் சொல்கிறாங்க. அப்போது கொன்றை வேந்தன் அப்படிங்கிற செய்யுள் ஔவையார் சிவபெருமானை நினைத்து அவரை வேண்டி எழுதிய செய்யுள் தான் கொன்றை வேந்தன். இந்த கொன்றை வேந்தனில் முதல் பாடலாக கடவுள் வாழ்த்து எழுதியிருக்காங்க. கொன்றை வேந்தன் செல்வன் அடியினை என்றும் ஏத்தி தொழுவோம் யாமே. கொன்றை மாலையை அணிந்த சிவபெருமானின் செல்வன் மகனாகிய, மகன் அப்படின்னா 2 மகன்கள் இருக்காங்க, முருகன், விநாயகர். அதில் ஔவையார் வேண்டி ஔவையார் வணங்கிய கடவுள் யார் அப்படின்னா விநாயக பெருமான். அந்த செல்வன் அடியினை, அப்போ விநாயகருடைய பாதங்களை என்னும் ஏத்தி தொழுவோம் யாமே, அவருடைய பாதங்களை நாம் எப்பொழுதுமே போற்றி வணங்குவோமாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சிவபெருமான் தான் முழு முதற் கடவுள். அவரை அடைகிறதுக்கு நமக்கு துணை செய்ய போகிற கடவுள் யார் அப்படின்னா விநாயகர். நம்மளுடைய உடல்லையும் பார்த்தோம்னா சிவபெருமான் தான் நம்மளுடைய தலை உச்சியில் வீற்று இருக்கக்கூடிய தெய்வம் அப்படின்னாலும், நம்மளுடைய முதுகுத்தண்டில், முதுகுத்தண்டில் இருக்கக்கூடிய தெய்வம் யார் அப்படின்னா விநாயகர். அவர் அருள் செய்தால் மட்டும்தான் நம்மளுடைய தலை உச்சிக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த இறைவனை போய் நம்மளால் அடைய முடியும். விநாயகர் மனசு வைக்காமல், விநாயகரை வழிபடாமல் நம்மளால் எந்த காரியமும் செய்ய முடியாது அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காக தான் முதல் பாடல் கடவுள் வாழ்த்தாக விநாயகரை வேண்டி ஔவையார் ஆரம்பிச்சிருக்காங்க. கொன்றை வேந்தன் செல்வன் அடியினை என்றும் ஏத்தி தொழுவோம் யாமே. நாமும் அந்த கொன்றை வேந்தனுடைய மகனான விநாயகரின் பாதங்களை வணங்கி நமக்கு ஞானத்தை தரக்கூடிய இந்த கொன்றை வேந்தன் செயலை படிப்போமாக. இந்த கொன்றை வேந்தன் நம்ம சின்ன வயசுலேயே நல்லா படித்து புரிஞ்சிருக்கோமே, திரும்பவும் இப்போ எதுக்கு அதையே படிக்கிறோம் அப்படின்னு நினைக்க வேண்டாம்.
நம்ம தமிழ் மொழியோட சிறப்பே என்னென்னா, ஒவ்வொரு செய்யுள் ஒவ்வொரு பாடலுமே நம்மளுடைய மனப்பக்குவத்துக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அது ஒவ்வொரு விதமான பொருள் கொடுக்கும். நம்ம சின்ன வயசில் படித்து புரிந்து கொண்ட அதே பாடல்களை தான் திரும்ப பார்க்க போகிறோம். இப்போ நம்மளுடைய மனப்பக்குவம் வேறு, இப்போ நமக்கு அது சொல்லக்கூடிய பொருள் வேறு, அதனுடைய விளக்கம் வேறு. அதனால் நம்ம திரும்ப ஒரு தடவை குழந்தை பருவத்தில் அந்த செய்யுளை நாம் எப்படி புரிந்துக்கிட்டோம், இப்போ அதில் இருக்கக்கூடிய ஆழமான கருத்து என்ன அப்படின்னு இரண்டையுமே நாம் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம முதல் பாடல் பார்க்கலாம். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். இதுதான் நம்ம எல்லாருக்கும் முதல் பாடலாக ஔவையார் சொல்லியிருக்காங்க. நமக்கு நல்ல அறிமுகமான பாடல். அன்னை அப்படிங்கிறது நம்மளுடைய தாயை குறிக்கும், பிதா அப்படிங்கிறது நம்மளுடைய தகப்பனாரை குறிக்கும், முன்னறி தெய்வம் இவர்கள் 2 பேர் தான் நமக்கு அறிந்துக்க வேண்டிய முதல் தெய்வம். இவர்கள் 2 பேர் தான் நமக்கு அனைத்தையும் அறிவிக்கக்கூடிய முதல் தெய்வம். இவங்க இல்லாமல் நமக்கு எதுவுமே கிடையாது. அதனால் நீ புரிந்து வணங்க வேண்டிய முதல் தெய்வமே உன்னுடைய அம்மாவும் அப்பாவும் அப்படிங்கிறது தான் முதல் பாடல். இதற்கான விளக்கம் தான் நம்ம சின்ன வயசுலேருந்து இப்படி தான் நாம் அதை புரிந்து படித்துட்டு வந்திருக்கோம். இப்போ நம்மளுடைய மனப்பக்குவம் மாறி இருக்கும். இப்போ அதே பாடல் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் அப்படின்னு கேட்கும்போது நமக்கு என்ன தோணுது? அதே கருத்து தானா, இல்லை இதில் வேறு எதுவும் ஆழமான கருத்து இருக்கா அப்படிங்கிறத நாம் தொடர்ந்து சிந்திப்போம். அடுத்த வாரம் இதற்கான இன்னொரு வகையான விளக்கத்தை நாம் பார்க்கலாம். அது வரைக்கும் இணைந்தே இருப்போம். பிரியமுடன் பிரியா. நன்றி.